விநாயகர் புராணம். விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீக்கப் பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள். நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள். விநாயகர் புராணம். முதலாவது உபாசன காண்டம். 14. பிள்ளையாருக்கு கல்யாணம். தொடர்ச்சி. நாரதர் உடனே பிரம்மலோகத்திற்கு சென்று சித்தி புத்தி என்னும் 2 கன்னிகைகளையும் சந்தித்து, பூவுலகம் செழிக்கத் தோன்றிய பூங்கொடிகளே, நான் கைலாயம் சென்று கணேசரை வணங்கி உங்களுடைய அழகு கவர்ச்சிகளை எல்லாம் அவருக்கு வர்ணித்து கூறினேன். அவற்றைக் கேட்டதும் அவர் மனம் இளகி உங்கள் இருவரையும் திருமணம் செய்து கொள்ள விரும்பியிருக்கிறார். இதை தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் புன்சிரிப்போடு. அதைக் கேட்டு பிரம்மபுத்திரிகள் பெரிதும் மகிழ்ந்து விநாயகரையே மனம் புரிந்து கொள்ள வேண்டுமென்று மிகவும் ஆவல் கொண்டார்கள். பிறகு நாரதர் தம் தந்தையான பிரம்மதேவனிடம் சென்று தான் தூண்டிவிட்டு வந்த விஷயங்களை எல்லாம் விவரித்து சொன்னார். அதை கேட்டு பிரம்மதேவனும் மனம் பூரித்தார். தம் குமரிகளின் திருமணத்தை விரைவில் நடத்த வேண்டும் என்று எண்ணமிட்டார். மாப்பிள்ளை விநாயகரின் பெற்றோரான சிவபெருமானும் பார்வதியும் இருக்குமிடம் சென்று திருமணத்திற்கு சம்மதம் பெற வேண்டுமென்று தீர்மானித்து கைலயங்கிரியை நோக்கி உடனே பிரம்மன் புறப்பட்டார். கைலயங்கிரியில் மூவர்க்கு முதல்வரான சிவபிரான் தம் பத்மினி பார்வதியோடு வீற்றிருந்தார். அவரை கண்டதும் பிரம்மதேவன் பணிந்து பலமுறை துதித்தார். உமாமகேஸ்வரர் அவரை நோக்கி, நான்முகா, நீ இங்கே வந்த காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு பிரம்மன், ஐயனே, மும்மூர்த்திகளையும் உருவாக்கி முத்தொழிலையும் நடத்தி வரச் செய்தவர் விநாயகர். அவர் இப்போது புத்திரனாகவும் மனப்பருவத்தினராகவும் இருப்பதால் லக்ஷ்மியையும் கண்டு நாணத்தக்க பேரழகியான சித்தி புத்தி என்னும் என்னுடைய புத்திரிகள் இருவரையும் அவருக்கு திருமணம் செய்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு தங்களுடைய சம்மதத்தை பெறுவதற்காகவே வந்தேன் என்று கூறினார். அதை சிவபெருமான் செவியுற்று கேட்டதும் கனிவோடு தன் மனைவி பார்வதி தேவியின் முகத்தை பார்த்தார். பார்வதியோ புன்சிரிப்பு கொண்டு பிரம்மாவை நோக்கி, எங்கள் கணேசனுக்கும் செல்விகளை திருமணம் செய்வதால் அனைவருக்குமே நன்மை விளைவிக்கும். எனவே விரைவில் விவாகத்தை நடத்திவிடலாம் என்று தன் இசைவை தெரிவித்தாள். பிரம்மதேவன் பெருமகிழ்ச்சியடைந்து விடை பெற்று சென்று விநாயகரிடம் வந்து அவரை வணங்கிவிட்டு தம் உள்ள கிடக்கையை தெரிவிக்கலானார். விநாயகமூர்த்தியே, இவ்வுலகங்களை சிருஷ்டிக்கும்படி முன்பொரு தடவை 2 சக்திகளை எனக்கு அளித்தீர்கள். அச்சக்திகள் இப்போது என் புத்திரர்களாக தோன்றி திருமண பருவத்தில் பூத்து குலுங்கும் பூங்கொடிகளாக வளர்ந்திருக்கிறார்கள். அவர்களை நீர் திருமணம் செய்தருள வேண்டும். பெண்களோடு ஆண்கள் உள்ளமுவந்து கூடினாலன்றி படைப்பு தொழில் பிரகாசிக்காது. ஆகையால் நீர் மனம் புரிந்து கொள்ள வரவேண்டும் என்று பிரம்மதேவன் கூறவும் அஷ்டமூர்த்தி வடிவமான வேழமுகத்து விநாயகர் தம்முடைய சம்மதத்தை ஒரு புன்சிரிப்பின் மூலமாக தெரிவித்தார். பிரம்மாவே, புத்திரிகளின் திருமணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளையெல்லாம் ஏற்பாடு செய்யும். நாம் அனைவரோடும் வருகிறோம் என்றார். அதன் பிறகு பிரம்மதேவன் வைகுண்டம் சென்று லட்சுமிநாதரான திருமலையை வணங்கி தம் 2 புத்திரிகளின் திருமணம் பற்றி தெரிவித்தார். பிறகு அங்கிருந்து அகன்று தமது சத்தியலோகத்திற்கு வந்து சேர்ந்தார். விநாயகரின் திருமண ஏற்பாடுகள் அதிமும்மரமாக நடைபெறலாயின. சகல ரிஷிகளும் சகல மன்னாதி மன்னர்களும் சகல தேவர்களும் தேவேந்திரனும் மற்றுமுள்ள யாவரும் தங்கள் தங்கள் குடும்பங்களோடு விரைந்து வர வேண்டுமென்றும் சத்தியலோகத்தை சேர்ந்த தேவதூதர்கள் திருமண அழைப்பதல்களை சகல லோகங்களுக்கும் கொண்டு சென்றார்கள். விநாயகமூர்த்தியின் திருக்கல்யாண வைபவத்தை தரிசிப்பதற்காகவே வரப்போகும் மூவுலக வாசிகளும் அமர்வதற்கு தகுதியான மாளிகைகளையும் கல்யாண மண்டபத்தையும் முறைப்படி மிக நேர்த்தியாய் அமைத்து கொடுக்கும் பொறுப்பு தேவ சிற்பியான விசுவகர்மாவிடம் ஒப்படைக்கப்பட்டது.
தேவ சிற்பி விஸ்வகர்மா அதிக மகிழ்ச்சியடைந்தவனாக சொர்க்கலோகம் போன்ற ஒரு பெரிய நகரத்தையே தன்னுடைய ஆற்றலால் நிர்மாணித்தான். அந்நகரைச் சுற்றி உயரமான மதில்களும் நாற்புறத்திலும் விசித்திரமான கோபுரங்களையும் எழுப்பினான். திருமண விழாவை காண வருபவர்கள் மனோ உற்சாகத்தோடு தங்குவதற்கேற்ற மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் அந்நகரினுள் உருவாக்கினான். விசாலமான வீதிகள், இடையிடையே சித்திர கூடங்கள், சலவைக்கற்கள் மண்டபங்கள், சந்திரகாந்த திண்ணைகள், பண்டார அறைகள், மலர் தடாகங்கள், நன்னீர் ஓடைகள், கிணறுகள், கனிச்சோலைகள், பழந்தோப்புகள், பரிமளிக்கும் நந்தவனங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டன. பிறகு அந்த நகரத்தின் நடுவில் மணச்சடங்குகளை நடத்துவதற்கென்று ஒரு கல்யாண மண்டபத்தை விஸ்தாரமாக உருவாக்கி அதன் மத்தியில் நவரத்னமயமான சிங்காதனம் ஒன்றையும் அதைச் சுற்றி விருந்தினர் அமர்வதற்குரிய பீடங்களையும் பலவித கலைநுட்பங்களுடன் வினோதமாக அமைந்து தக்கமயமான ஒளிரும் அம்மண்டபத்தின் மேற்பரப்பிலும் பட்டு ஜோடனைகளோடு கூடிய விதானங்களிலும் மலர் மாலைகளும் முத்து மாலைகளும் மயிற்பீலிகளும் தொங்கவிடப்பட்டன. நவமணிகள் இழைத்த சுவர் பக்கங்களிலும் பெரும் பெரும் தூண்களிலும் பொற்பாவைகள், சித்திர பதுமைகள், பிரதிபிம்பக் கண்ணாடிகள் முதலானவை நிலைநிறுத்தப்பட்டன. கல்யாணத்திற்குரிய ஓமகுண்டமும் விசாலமாக அமைக்கப்பட்டது. இவ்வாறு தேவ சிற்பி ஒரு மாபெரும் நகரையே நிர்மாணித்ததும் பிரம்மா மகிழ்ந்து ஆகாய கங்கையை வருவித்து தர்ப்பை, சமித்து, மாவிலை முதலான ஓமப் பொருட்களை சேகரித்தார். விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம.